கொடுத்துருக்காங்க the difference between two numbers is 26 and one number is 3 times the other find them கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரெண்டு நம்பரையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், செகண்ட் நம்பர் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர் இஸ் 26. டிஃபரன்ஸ்னா என்ன, அதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ மைனஸ் x minus y is equal to 26. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, one number is 3 times the other. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட 3 times அதிகமா இருக்குன்னு கொடுத்து ஈக்குவல். one number is 3 times other. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட 3 times அதிகமா இருக்குங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப x வந்து ஒரு நம்பரா வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு நம்பர் வந்து y, ரெண்டாவது நம்பர் வந்து y, அதோட 3 times கூட இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. சோ x equal to 3y. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்ப இத கொடுத்திருக்கிறதுல இருந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் தெரிஞ்சிட்டாலே நீங்க சம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம், x equal to 3yங்கிறத வந்து இந்த ஈக்குவேஷனை கொண்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சோ x minus y is equal to 26 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், x equal to 3yங்கிறத இதுல கொண்டு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். x எடுத்துட்டு நம்ம என்ன போட போறோம், 3y minus y is equal to 26. அப்ப 3y minus y னா 2y is equal to 26. அப்ப y is equal to 26. இந்த இங்க இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். சோ y is equal to 26 divided by 2, y is equal to 13. அவ்வளவுதான். ஓகேவா? y 13 கண்டுபிடிச்சாச்சு. 13 கண்டுபிடிச்சா இதுல கொண்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிரலாமா? சோ இதுல செகண்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சப்ஸ்டிடியூட் y வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன். x equal to 3y ல கொண்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. x equal to 3, y க்கு பதிலா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 13. x equal to 3 into 13 னா 39. அப்ப x வந்து 39. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, x equal to 39. therefore ஃபர்ஸ்ட் நம்பர் x equal to 39. செகண்ட் நம்பர் என்னது, y is equal to 13. செகண்ட் நம்பர் y is equal to 13. இவ்வளவுதான் ஆன்சர். இங்க கொடுத்திருக்கிறத ரீட் பண்ணி நம்மளால ஈக்குவேஷன் எழுத முடிஞ்சிச்சுன்னா அந்த சம் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா?